நல்லோர் எனக்கும் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்று ஈரோடு மாவட்டம் கோபியிலே இன்று அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் சீர்குலைவை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பற்றி பார்ப்போம், இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல. இன்று ஈரோடு மாவட்டம் கோபியிலே அதிமுக ஈரோடு மாவட்ட செயலாளரும் கோபி எம்எல்ஏமான முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் பிளப்பை பற்றி இன்று ஒரு அறிக்கையை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவரது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூறியிருந்தனர். அதிமுக அனைவரையும் இணைக்க வேண்டும் என்றும், இணைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றும், அதிமுகவில் உள்ள அனைவரையும் இணைக்க வேண்டி நானும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் சேலம் எடப்பாடி வீட்டுக்கு இபிஎஸ் வீட்டுக்கு சென்று இபிஎஸ்சி சந்தித்தோம் என்றும், அதற்கு இபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்னும் 10 நாட்களிலே இபிஎஸ் ஒன்றிணைப்பதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவெடுப்போம் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார். இபிஎஸ் அவர்களை தங்கமணி வேலுமணி பார்த்தது உண்மையா என்பதெல்லாம் இந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இபிஎஸ் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் ஆறு பேர் வந்து எங்களை யாரும் சந்திக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையிலே இன்று செங்கோட்டையன் சந்தித்ததாக கூறியிருக்கிறார். எது உண்மை என்று தெரியவில்லை. இதை பற்றி இபிஎஸ் வாய் திறந்தால்தான் இதை பற்றி உண்மையை வெளிவரும். அதுவரை எந்த செய்தியும் இதை பற்றி உண்மை வெளிவராது. இபிஎஸ் தான் இதை விளக்க வேண்டும். மேலும் 10 நாள் கெடு விதிப்பிருப்பதால் 10 நாள் கழித்து சந்திப்பதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது அதிமுக தொண்டர்களிடையே கொஞ்சம் கலகலப்பை ஏற்படுத்தினாலும் இபிஎஸ்ஸின் கைதான் ஓங்கும் என்று தெரியப்படுகிறது. இபிஎஸ் தான் அடுத்த பொதுச்செயலாளர், வருங்கால முதலமைச்சர் என்று பேசப்பட்ட நிலையிலே கேஏ செங்கோட்டையன் இந்த பேச்சு எந்த பிரதிபலிப்பும் ஏற்படுத்தாது, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏற்கனவே இரட்டை சின்னத்திலே வாங்கியிருக்கும் இபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் தான் பொதுச்செயலாளர் என்று முதலமைச்சர் என்றும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் நிலையிலே கேஏ செங்கோட்டையன் நிகழ்ச்சி எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்ற நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் சேனலை பிடித்திருந்தால் எங்கள் சேனலை, எதிர்கட்சி சேனலை ஆதரவுதாருங்கள் என்று கூறி இந்த நேரத்தை இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல.